ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குல்சா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வறுவல் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக போட்டால் போதும் வாசனைக்காக. கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப இல்லை, 1/2 கிலோ. ஏன்னா நேற்று மண்டையெல்லாம் எடுத்து ஆனங்காய்ச்சியாச்சு. இன்றைக்கி லைட்டாக கொஞ்சோண்டு புளி சேர்த்து, புளி எந்த மீனாக இருந்தாலும் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம போடுற மசாலாலாம் அந்த மீனோட செட் ஆகிடும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. நீங்கள் வேணுமா மஞ்சள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் எப்போயுமே மல்லித்தூளில் நான் மஞ்சள் தூள் போட்டு தான் அரைப்பேன். அதனால் இதில் நான் தனியாக சேர்க்கவே இல்லை. நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டுங்க. உப்பு கரையிற அளவுக்கு பிரட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. நேற்றே நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், ஆனங்காய்ச்சிறப்பையே என்ன மீனுன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு என்ன மீனுன்னு இது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ மீனை போட்டு பிரட்டி எடுத்து வைங்க. உங்களுக்கு இது வேணும்னா ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சு இது கொண்டு அப்படியே நல்லா பிரட்டி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி. உள்ளார வச்சுட்டு பிரட்டி உள்ளார வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு 1/2 மணி நேரம், உடனே வேணும்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பொரிச்சிடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் லேட்டாக கூட ஒரு மறுநாள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மேலே அந்த மசாலாலாம் நல்லா செட் ஆகிடும், உதிர்ந்து போகாது, நல்லா செட் ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு மீன். இதே மாதிரியே செய்யுங்க. பாக்கி நான் அதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. இது நார்மலாக உள்ளது தான், எப்பயுமே உள்ள ஒரு சாதாரணமாக மீன் வறுக்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கட்டினாலும் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக செட் ஆகிடும் அதில். இப்போ மீன் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் இரும்பு தோசைக்கல், இதுக்கு மீன் பொரிக்கிறதுக்குன்னே தனியாக நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். அதிலே மீனை பொரித்து எடுத்துருவேன். பாருங்கள், இது உதிர்ந்தே போகாது. அந்த மீனோடையே அப்படியே செட் ஆகிடும். அந்த மசாலா எல்லாம் செட் ஆகிடுச்சு. மீன் இப்போ தயாராகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.